யோபு 22:27. Job 22 verse 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him, he will hear you. இந்த மாதத்திலே கர்த்தர் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர். An important truth that we have to learn in this month is that our God is a God who hears and answers our prayers. யார் வேண்டுமானாலும் அவரிடத்திற்கு வரலாம். Anyone can come to him. நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்கிற செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். He is a God who hears every one of us. நான் கேட்கிறதுல தேவன் நலமானதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு வர வேண்டும். You have to come with the faith that the Lord will do good to you of whatever you ask. நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதிலளிப்பார். And surely God will answer your prayer. ஹalleluya. Hallelujah. எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும்? What kind of prayer should we make? என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிற ஆவியானுடைய உணர்வுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் போது என் விண்ணப்பத்திற்கு பதிலளிப்பார். When I make a prayer of confession with conviction of the Holy Spirit, God will hear your prayer of confession. மூன்றாவது, Number 3, நான் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது தேவன் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே செய்வார். when I commit myself and pray, make a prayer of commitment, God will do more than what I ask for. இந்த மாத விசுவாசிங்க, You believe in this month. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். You will make your prayer to him, he will hear you.